வணக்கம் நண்பர்களே! 100 நாள் 100 கதை தொடரில் இன்று 24வது கதை. சுவாமி விவேகானந்தர் ஒரு முறை லண்டனுக்கு போயிருந்தாரு. அங்க அவரோட நண்பர் வீட்டில் தான் தங்கியிருந்தாரு. அது ஒரு பண்ணை வீடு. பெரிய நிலப்பரப்பும் அதை ஒட்டி மாடுகளும் வளர்த்துக்கிட்டு இருந்தாரு அவரோட நண்பர். ஒரு நாள் மாலை நேரத்தில் விவேகானந்தரும் அவரோட நண்பர் மனைவியும் பண்ணையில் நடந்தபடி பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது திடீர்னு ஒரு மாடு இவங்கள நோக்கி ஓடி வர நண்பரோட மனைவி பயத்தில் மயங்கி விழுந்துட்டாங்க. நண்பர் தப்பிக்க நினச்சி ஓட ஆரம்பிச்சாரு. ஆனால் விவேகானந்தர் ஆடாமல் அசையாமல் அதே இடத்துல அப்படியே நின்றுட்டாரு. அவர் பயப்படவும் இல்லை, தப்பிக்கவும் முயற்சி பண்ணலை. அந்த மாடு இவங்க 2 பேரையும் விட்டுட்டு ஓடுன நண்பரை துரத்த ஆரம்பிச்சது. கடைசியில் பணியாட்கள் வந்து மாட்டை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நண்பர் மனைவிக்கு முதலுதவி சிகிச்சையெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நண்பர் கேட்டார், நீங்கள் எப்படி பயப்படாமல் நின்னீங்கன்னு. அதுக்கு விவேகானந்தர் சொன்னார், விலங்குகள் பொதுவாக ஓடுறவங்கள தான் துரத்தும், அதனால தான் வருவது வரட்டும்னு நின்றுட்டேன் அப்படின்னு சொன்னார். பயப்படாமல் தப்பிச்சு ஓடாமல் வரதை எதிர்க்க தயாராக நின்னா பல சமயங்களில் துன்பம் நம்மளை துரத்தாமல் தாண்டி கூட போகலாம். இந்த கதை பிடிச்சிருந்தா தகவல் கார்னர் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எந்த விலங்கையாவது பார்த்து பயந்து ஓடி இருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.